ஒரு நாள் கந்தசாமி கோபாலின் மேசைக்கு வந்தார். கோபால், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமே ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கு. அந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கணும். இது பெரிய அமௌண்ட், 1 கோடி ரூபாடா. கோபால் திகைத்தான். 1 கோடியா சார்? நானும் வரலாமா சார் என்று நேஹா கேட்டாள். கந்தசாமி யோசித்தார். இல்ல நேஹா, நீ வேணா. கோபால் ஒருத்தன் போதும், அவன் பொறுப்பா எடுத்துட்டு வருவான். பயப்படாத கோபால், பேங்க்ல இருந்து நேரம் இங்க வந்துடு, யார்கிட்டையும் பேசாத. கோபால் பயத்துடன் தலையசைத்தான். சரிங்க சார், நான் பத்திரமா எடுத்துட்டு வரேன். கந்தசாமி கோபாலின் கையை பிடித்து குலுக்கினார். உன்னை நான் நம்புறேன் கோபால், இந்த வேலையில எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நம்பிக்கையான பையன் நீதான், அதனாலதான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கந்தசாமியின் நம்பிக்கை கோபாலின் மனதில் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தது. அன்று மதியம் கோபால் ஒரு பெரிய பணப்பையை எடுத்துக்கொண்டு வங்கியை நோக்கி புறப்பட்டான். அவனது மனதில் ஒருவித படபடப்பு இருந்தது. தான் 1 கோடி ரூபாய் எடுத்து செல்ல போகிறோம் என்பதை நினைத்து அவன் கை கால்கள் லேசாக நடுங்கின. இந்த அப்பாவி வெகுளி கோபாலுக்கு உலகம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு கொடூரமானது என்பது இன்னும் முழுமையாக புரிந்திருக்கவில்லை. அவன் வாழும் சிறிய வட்டம் மட்டுமே அவனுக்கு தெரிந்திருந்தது. நகரத்தின் இருண்ட நிழல் அவனது அறியாமையை சூழ்ந்திருந்தது. இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணுன்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸுக்கு ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்டுக்கலாம். இந்த கோட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃபர். ஸோ பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட்